இபிஎஸ் அவர்கள் விஜயோட கூட்டணிக்கு ஆசைப்பட்டு இப்படி அறிபறியா பேசுறாரு. கள்ளத்தனம் கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? விரைவில் பாஜக திமுக கூட்டணி சொல்லக்கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ் தாவேக அண்ணா திமுக கூட்டணி வலுவாக அமைப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற தத்துவத்தோடு தமிழர்கள் இன்றைக்கு காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார்கள். திருட்டு மாடல் ஆட்சியில் யார் கொள்கைவாதிகள் என்பதை விரைவில் தெரிய வரும். பாஜக திமுக கூட்டணி உருவாவது உறுதியாகி கொண்டிருக்கிறது. கல்யாண மண்டபத்தில் அந்த குடும்பங்களை சந்திக்கிறதா தான் பேச்சு. பட் ஆனால் அதுக்கே எந்த கல்யாண மண்டபமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கரூரை ஆட்டி வைக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ எந்த விதமான கூட்டங்களும் நடத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பயம், அளவு கடந்த பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் நிறுத்துகிறாரோ அதே தொகுதியில் விஜய் போட்டியிடார். ஏன் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை எதிர்க்க வேண்டும்? அஜித்குமாருக்கு மட்டும் உடனே அறிவிச்சீங்களே, ஒரு நபருக்காக 41 உயிர்களை பலி கொண்டதற்கு ஏன் சிபிஐக்கு உத்தரவிட? அசோக் முன்சிங் அவர்கள் 4 பேரும் போராடுறாங்க சிபிஐ விசாரணை கூடாது. ஏன் கூடாது? அப்போ உங்கள் பித்தலாட்டம் வெளியில் தெரிஞ்சு போகும்னு நீங்கள் மறைப்பதற்காக இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாட வைத்தாலும் என்ன நடந்தது? இன்றைக்கு உச்சநீதிமன்றம் 3 நபர் கமிஷன் போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், அசை ரஸ்தோகி ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்களுடைய தலைமையிலே இது நடக்க இருக்கிறது. பின்னால் பெரிய பெரிய நீதியரசர்கள் கண்காணிக்க தொடங்குவார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கபில் சிபல் அவர்கள் இதை எதிர்த்து ஏன் போராடணும்? ஏன் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை எதிர்க்க வேண்டும்? அஜித்குமாருக்கு மட்டும் உடனே அறிவிச்சீங்களே, ஒரு நபருக்காக நான் கேட்கிறேன், ஒரே ஒரு அஜித்குமாருக்காக உடனடியாக சிபிஐ விசாரணை தொடுத்த இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் 41 உயிர்களை பலி கொண்டதற்கு ஏன் சிபிஐக்கு உத்தரவிடவில்லை? ஒன்று. இரண்டாவது விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்றேன். இதுல கபில் சிபல் வருகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் வருகிறார், அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோபதி அவர்களும் அசோக் முன்சிங் அவர்கள் 4 பேரும் போராடுறாங்க சிபிஐ விசாரணை கூடாது. ஏன் கூடாது? அப்போ உங்கள் பித்தலாட்டம் வெளியில் தெரிஞ்சு போகும்னு நீங்கள் மறைப்பதற்காக இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாட வைத்தாலும் என்ன நடந்தது? இதில் இன்னொன்று சொல்கிறேன், பிரபாகரன் என்கிற ஒரு நபர் தன்னுடைய மகளையும் எதிர்கால தன் மகனுடைய கணவராக அமையக்கூடிய ஒருவரையும் அங்கே இழந்திருக்கிறார். அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறார். அவர் கேட்டார், இலவு வீட்டில் பணத்தை போட்டுக்கிட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அவர் உச்சநீதிமன்றம் சென்றார். அந்த மனு அடிப்படையில் தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் சொல்றாரு, என் மகளும் சரி என் மருமையும் சரி பக்கத்தில் தான் நின்னாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி தான் நின்னாங்க, ஆனால் அவர்கள் துடிதுடித்து செத்தார்கள், எப்படின்னே தெரியலைங்கிற. எப்படிங்க கூட்டம் அமுக்காம துடிதுடித்து சாக முடியும்? எப்படிங்க ஒரு 100கணக்கான மக்கள் அப்படியே சாஞ்சாத்தனங்க மூச்சு திணறல் வரும்? எப்படி வெளியில மூச்சு திணறல்? வெளிப்படையா மக்கள் தலையை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படி மூச்சு திணறல் வரும் என்றெல்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எழுப்புகிற கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கார். ஆனால் விஜய் லேட்டா வந்தார், காலதாமதமாக வந்தார், 10 மணிக்குள்ள அவங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு. நீங்க தான் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்குள்ள அவர் எப்ப வேணாலும் வந்து பேசட்டும். ஏன் மின்சாரத்தை துண்டித்தீர்? எதற்காக செருப்பு வீச்சு நடந்தது? எதற்காக உள்ளே தடியடி நடத்தினீர்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் விஜயை மட்டுமே குற்றச்சாட்டு வைக்கிற இடத்தில் இவர்கள் வருவார்களே ஆனால் உங்களுக்கு அரசியல் பயம் வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை 2026 உருவாக்குவதற்கு காலம் கனிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கதறீங்க, பதறீங்க, ஓடுறீங்க, எதையே உளர்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் அதில் கேட்க வேண்டியதா இருக்கு. சட்டப்பேரவையில் பேசும்போது சொல்றாரு, முதல்வர் மாத்தி பேசுறாருன்னு சொல்லுது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க 500 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுது, இவர் 600ன்னு சொல்லுவார். அதே மாதிரி மின்சாரம் வந்து ஜெனரேட்டர் ரூம்குள்ள தொண்டர்கள் போயிட்டாங்க, அசம்பாவிதமாக கட் பண்ணிட்டோன்றார். செந்தில் பாலாஜி மின்சாரம் துண்டிக்கப்படலாம்னு சொன்ன. இதுல அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க. உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் 20 நபருக்கு ஒரு காவல்துறை வீதம் 500 காவலர்களை நியமித்தோம் என்று அவர் உளறினார். ஏடிஜிபி ஆசீர்வாதம் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஆமாம் நாங்கள் 20 பேருக்கு ஒரு வீதம் நாங்கள் காவல்துறை பலப்படுத்தி இருந்தோம்னு சொன்னீங்க.
ஆனால் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபை பேரவை கூட்டத்தில் 606 காவல்துறையை நாங்கள் நியமிக்கிறோம் என்று இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள். இதில் இப்போ உள்துறை செயலாளர் சொல்வது உண்மையா, முதலமைச்சர் சொல்வது உண்மையா? இதை யாரை நம்புவது? யார் பக்கம் மக்கள் நிற்பது? ஆக திட்டமிட்டு இது ஒரு இனப்படுகொலை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். 41 பேரும் தமிழர்கள், தமிழ் குழந்தைகள். நான் கேட்டாங்களே தாவேக்கா அரைக்கம்பத்தில் கொடி பறக்குமான்னு கேட்டாங்க, பறந்துச்சான்லாம் கேட்டாங்க. விஜயை எதிர்த்து சுவரட்டியெல்லாம் ஓட்டினாங்க மாணவர் கழகம்ங்கிற பெயரில். உங்களுக்கு சொல்லுவேன், திட்டமிட்டு இவர்கள் நாடகம் நடத்துகிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை இழந்ததற்கு பிறகும் கூட புலிக்குடி கம்பீரமாக காற்றில் பறந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அது மாதிரி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கொடி. போராளிகளை இழந்திருக்கிறோம், கொடியானது ஒரு நாளும் இறங்காது. நீங்க சம்பிரதாயத்துக்கு இறக்கிவிட்டு 3 நாள் துக்கம் சொல்லிவிட்டு போய் மாட்டுக்கறிங்கிறவன் நினைச்சீங்களா? நீங்கெல்லாம் துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காக 16 நாட்கள் எந்த விதமான ஊடகங்களையும் சந்திக்காமல் இதுவரை அவர் இன்னும் அந்த துக்க சம்பவத்திலிருந்து மீளாத நேரத்தில் வெளியில வரல. முதல் என்ன சொன்னாங்க, 7 மணிக்கெல்லாம் ஓடிய போய் ஒளிஞ்சிருவாரு, அங்க ஓடிடுவாரு, இங்கே ஓடிடுவாரு. நீங்க 7 மணிக்கு பிறகு வந்தால் இப்படி கொலைகளப்படுத்தப்படுகிறார்கள். எதை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாதுகாக்க வேண்டியது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு. அந்த இடத்தை எடப்பாடி கேட்கிறாரே, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு அதே இடத்துல அனுமதி கேட்டப்போ எடப்பாடி சொல்றாரு, ஏன் நீங்க அனுமதி கொடுக்கல? மக்கள் கூட்டம் நடத்துவதற்கு தகுந்த இடங்கள் இது இல்லைன்னு சொன்னீங்களே. நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சு, 1 லட்சம் நாற்காலிகள் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு எப்படி அந்த இடத்த கொடுத்தீங்க? அதை கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கிறாரு. இல்லைன்னா அங்க கரூர்ல அந்த சதுக்கம் பேருந்து நிலையத்தினுடைய சதுக்கத்தில் இடத்த ஒதுக்கி இருக்கலாமே, ஏன் அங்கே கொடுக்கல? இந்த இடத்தில் கொடுத்ததற்கான மர்மம் என்ன கேட்டாங்களே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் பதில் சொல்லாமல் விஜயை மட்டுமே குறிவைத்து 7 மணிக்கு வந்தார், காலதாமதமாக வந்தார், அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இல்லவே இல்லை. விஜய் பேசுகிற போது செருப்பு வீசிய அயோக்கியன் யார், கற்களை வீசியவர்கள் யார், தடியடி நடத்தியவர்கள் யார் என்பதை விசாரிப்பதற்கு சிபிஐ இன்றைக்கு களத்தில் இறங்க இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். தாவேகா உண்மைத்தன்மை உலகுக்கு தெரியும். திராவிட மாடல் அரசு என்ற திருட்டு மாடல் அரசின் இந்த வழிப்போக்கர்கள் எவ்வாறெல்லாம் இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் மீது இவர்கள் பழி சுமத்த காத்திருக்கிறார்கள் என்பதை விரைவில் பார்ப்போம். அதே மாதிரி முதல்வர் அடுத்த கேள்வியாவே சொல்லியிருப்பாரு, இபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணிக்கு ஆசைப்பட்டு இப்படி அறிபறியா பேசுறாரு, ரொம்ப ஆர்வம் மிகுதியில பேசுறாரு. அதிமுக கார செத்திருந்தா கூட இபிஎஸ் இப்படி பேசியிருப்பாரான்னு தெரியல. இருந்தாலும் கூட்டணி அமைச்சா கூட மக்கள் வந்து இவங்க 2 பேருக்குமே தகுந்த பாடம் போட்டுவாங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. கள்ளத்தனம் கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? விரைவில் பாஜக திமுக கூட்டணி சேரப்போகுது. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? காங்கிரஸ் தாவேகா அண்ணா திமுக கூட்டணி வலுவாக அமைய போகிறோம். இப்போ யார் எங்கே இருக்க போகிறாங்கிற செய்தி வந்துருச்சா? பாமக வந்து திமுக கூட்டணிக்கு போகும், விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும். 2026 தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற தத்துவத்தோடு தமிழர்கள் இன்றைக்கு காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார்கள். திருட்டு மாடல் ஆட்சியில் யார் கொள்கைவாதிகள் என்பதை விரைவில் தெரிய வரும். பாஜக திமுக கூட்டணி உருவாவது உறுதியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்துருங்க, சபரீசன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஓகே, அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக இதான் நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா திமுக இப்பொழுது இருக்கிற கூட்டணி உடையும், இப்பொழுது இருக்கிற திருட்டு மாடல் அரசின் திமுகவின் கூட்டணியும் உடையும். இப்போ முதல்வர் அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா முன்னுக்கு பின் மாத்தி மாத்தி பேசுறாரு. 500 போலீஸ் 600 போலீஸ்ன்னு சொல்றாரு, ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்ப வந்து கூட்டணி வச்சுக்கோங்கப்பா, மக்கள் பாடம் போட்டுவாங்கன்னு சொல்றாரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் இப்ப இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஒரு பதட்டம் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். பதட்டம் இல்லை, பயம் வந்துருச்சு. அதான். ஏன்னா மக்கள் தெளிவாகி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப தெளிவாக அந்த மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். 2026 என்பது ஒரு அரசியல் சக்தியை மாற்றுகிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா அமைப்பாக தலைத்தோங்கி நிற்கிறது. தமிழகத்தை விரைவில் மீட்டெடுப்போம் இந்த தருதலைகளிடமிருந்து என்பதை பறைசாற்றுவோம். ஓகே, அதான் முன்னாடியே சொன்ன ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் தைரியமா தான் பேசுறாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பேரே அவர் சொல்லல, தாவேகா தலைவர் அப்படின்னு தான் சொல்றாரு. அது இல்லாம கூட்டணி வச்சுக்கோங்கப்பா, மக்கள் பாடம் போட்டுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பயம் இருக்குதோ இல்லையோ, பட் ஆனா வெளியே தைரியமா பேசுறாரு. அதெல்லாம் விஜய் அவர்களோட பெயரை சொல்லவும் மறுக்கிறாரு. பயம் பயம் பயம்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேரை கூட சொல்லலை. அந்த ம். கட்சியின் பொதுச் செயலாளருங்கிறாரு, ம். அந்த கட்சியினுடைய தலைவருங்கிறாரு. ஏன் விஜய் என்று சொன்னால் பல்லு உதிர்ந்து விடுமா? நான் கேட்குறேன். உங்களுக்கு பயம் தொற்றி கொண்டிருக்கிறது, படுதோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள், ஆகையால் பேரை உச்சரிக்க மறுக்கிறீர்கள். அதே மாதிரி மக்கள் இன்னும் சமூக வலைத்தளங்கள் நாங்க கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, புஷி ஆனந்த் போய் பார்த்துட்டாரு. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 41 போட்டோ வச்சு கூட மாலை போடலையப்பா, அதுக்குள்ள இது இவருக்கு போய் மாலை போடுறீங்களேன்ற மாதிரி ஒரு சில வசவு சொற்கள்லாம் வரதை பார்த்தோம். இந்த வசவு சொற்கள்லாம் எப்படி? திமுக திட்டமிட்டு அரங்கேற்றுகிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம். 41 பேர் இறந்திருக்கிறார்கள் தமிழர்கள். இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவுடைய குழந்தைகள் உட்பட இறந்திருக்கிறாங்க. அவங்க அந்த துக்கத்திலேருந்தே இன்னும் எழுந்து வரலை. பொறுத்துருங்க பார்ப்போம். ஏன்னா இப்போ கூட பேச்செல்லாம் அடிபடிச்சு 13ஆம் தேதி புறப்படுகிறார், 17ஆம் தேதி சந்திக்க போகிறார். இன்னும் எந்த வியூகங்களும் தமிழக வெற்றி கழகம் அமைக்கவில்லை. இப்பொழுது சிபிஐ விசாரணை தொடங்கட்டும் என்று பொறுமையாக இருக்கிறார்கள். தொடங்கியதற்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் 41 குடும்பங்களையும் சந்திக்கிறது. இந்த சிபிஐ விசாரணை வந்தப்பவே பார்த்தோம்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும்னு போட்டிருப்பாரு அவரோட ட்விட்டர் பேஜ்ல. டிஎம்கே ஐடி விங் பார்த்தோம்னா அதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும்னு போட்டிருப்பாங்க. அவங்களோட இந்த பரப்புரை எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும். இப்ப நீங்க போஸ்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேமா, ஒரு சொல்லியில வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதை அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஐடி விங்கோட திமுக கும்பலுக்கு நிதி பேசும், தாவேக்கா கட்சிக்கு நீதி பேசும். இதுதான் உண்மையான விஷயம். பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பொறுத்துருங்க. குற்றவாளிகள் விரைவில் சிக்குவார்கள். அதில் முதன்மை குற்றவாளி கரூர் மாவட்டத்தை ஆட்டி வைக்கிற ஊழல் துறை அமைச்சர், முன்னாள் ஊழல் துறை அமைச்சர் சிக்குவார் என்பதில் மாற்றமில்லை. ஓகே. இப்ப பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோம்னா அமித்ஷா கையில தாவேக்காவினர் போயிட்டாங்க. அமித்ஷாவின் கைப்பாவையா தாவேக்கா மாறிடுச்சு. கூட்டணி இழுக்கிறாரு, அதனால அடிபணிஞ்சிட்டாங்க. இன்னும் ஓப்பனாவே சொல்லணும்னா 45 சீட்டு டெபுட்டி சிஎம் போஸ்ட் இந்த மாதிரிலாம் ஒரு செட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த நரேட்டிவ் எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா கையில தாவேக்கா போயிடுச்சா? திமுக அமித்ஷா கையில் சிக்கியிருக்கு, எழுதி வச்சுக்கணும். ஓகே. அடித்த கொள்ளைகளுக்கு அங்கீகாரம் தேடுவதற்காக அவர்கள் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு ரகசியமாக பேசி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழக வெற்றி கழகம் எங்காவது சான்று தர முடியுமா? நான் சொல்கிறேன், சபரீசன் என்கிறவர் எப்படி அடிக்கடி வந்து உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பையனை போய் சந்திச்சுட்டு வர்றாருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் வரும். தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைவதில் மாற்றமில்லை. அதில் காங்கிரஸ் இணைய காத்திருக்கிறது. திமுகவோடு பாரதிய ஜனதா ஒன்று சேர துடிக்கிறது. ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் களத்தை பத்தி பார்த்தோம்னா முன்னாடியே அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா கொஞ்சம் டிலே பண்ணதுனால அமித்ஷா அவர்கள் டெல்லியில இருந்து சென்னைக்கு வர்றாரு. அன்னைக்கு ஒரே பிரஸ் மீட்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. பாஜக எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பேருமே எல்லாரும் மேலேயுமே சிபிஐ கேஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக அனுமதிப்பது இல்லை, அதிமுக தான் அனுமதிக்க வேண்டும். அவர்கள்தான் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேசத்தை ஆண்ட பேர் இயக்கம். ஆகையால் பாரதிய ஜனதாவை வைத்துக் கொள்வதா வேண்டாமா என்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கே உண்டு. ஆகையால் இதில் வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு பாஜக போட்டியிடலாமே ஒழிய இங்கே தங்கிவிட முடியாது. அவர்கள் பாஜக வந்து ஆல்ரெடி வந்து திமுகவோடு பேரமெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ரகசியம் நடந்து கொண்டிருக்கிறது. பாமக ராமதாஸ் பிரிவு 2 பிரிவாக இருக்குல்ல இப்போ இங்கே. ராமதாஸ் பிரிவு வந்து திமுகவோடு சேருவதற்காக எல்லா சூழல்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே பாமக அன்புமணி பிரிவு அதிமுகவை ஆதரிப்பதற்கான காலச்சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். காத்திருங்கள், இதுதான் இப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி நடக்கும். ஓகே. அடுத்தபடியா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இன்னும் கரூர் போய் பார்க்கல அவர் ஆக்சுவலி. ஆனா அந்த கரூர் போறதுக்கே பல்வேறு அவர் பக்கத்துல இருந்து சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. பட் அதுவே நடக்க விடாம பண்ற மாதிரி நிறைய தடைகள் விதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கரூர்ல கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பங்களை சந்திக்கிறதா தான் பேச்சு. பட் ஆனா அதுக்கே எந்த கல்யாண மண்டபமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கரூரை ஆட்டி வைக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதாவதுங்க, சம்பவம் நடைபெற்ற அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் தளபதி விஜயுடன் கலந்து ஆலோசித்து கரூர் எல்லையில் தான் காத்திருந்தார்கள். உள்ளே நுழைய விடாமல் தடுத்ததே காவல்துறை தான் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆதவ அர்ச்சுனா வந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும். ஒன்று, இப்போ எந்த விதமான கூட்டங்களும் நடத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். காவிரி ஆற்றுக்குள்ளே மணல் அள்ளியாச்சு, கட்டாந்தரையாக தான் கிடக்கு கரூரில்.
முடிந்தால் தமிழக வெற்றிக் கழகம் காவிரி ஆற்றுகளை கூட கொட்டையை போட்டு எல்லாரையும் குடும்பமாக வர வச்சு நிதியை பண்ணுவாங்க. மாற்றம் இல்லை. இவங்க எத்தனை பேர் வந்து கல்யாண மண்டபம் கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்தாலும் மீண்டும் இது போல மக்கள் திரட்சியை பார்ப்பதற்கு விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல வேணாலும் நடக்கும். அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பயம், அளவு கடந்த பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் நிறுத்துகிறாரோ அதே தொகுதியில் விஜய் போட்டியிட இருக்கிறார். அதுதான் நடக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இந்த சைடு பார்த்தோம்னா முன்னாடியே இந்த பாஜக அதிமுக விஜய் கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்தோம். பட் பாஜக மேலே அதிமுக ஒரு அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் அப்படின்னே சொல்றதுக்கு அவங்க ஒன்றும் தயாரா இல்லை. அதுலயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடிக்குது. அப்பதான் இபிஎஸ் வந்து விஜயை எதிர்பார்க்கிறாரு. அதுக்குள்ளதான் பாஜக உள்ள வராங்கன்றப்போ இப்ப பாஜகவிடம் இருந்து அவங்க எவ்வளவு இறுக்கி பிடிப்பாங்க? விஜயும் சரி அதிமுகவும் சரி அவங்க இறுக்கி பிடிப்பாங்க. யாரும் யாரையும் இறுக்கி பிடிக்க முடியாதுங்க. கால ஓட்டத்தில் எல்லா காட்சிகளும் மாறும். கட்சியினுடைய நிலைப்பாடு நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். கட்சி கொடிகள் காற்றை கிழக்கும், நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் ஒழிக்கும். இதுதான். பொறுத்துருங்க. எல்லாத்துக்கும் பதில் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனா இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் கூட விடுதலை சிறுத்தைகள் கிட்ட இருந்து எந்த ஒரு சலம்பலும் வரல. கடைசி வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் திமுக சப்போர்ட் பண்றாரு. காங்கிரஸும் அவங்க கூட தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க கூட தான் இருக்கின்றப்ப ஒரு நீங்க சொல்றீங்கல்ல அந்த கூட்டணி உடையும், காங்கிரஸ் இங்க வருவாங்க, விசிக்கு வருவாங்க, அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே ஒன்றும் தென்படவில்லை. அக்டோபர் முடிஞ்சிருச்சு, நவம்பர் வரும். அறிகுறிகள் தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிற போது பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுகிற துயரங்கள், துன்பங்கள், அண்மையிலே அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவை இருசக்கர வாகனத்தில் வந்து அவருடைய வாகனத்தை மோதுவது போல செய்து இன்றைக்கு வழக்கறிஞர்கள் ஆணைய பாதி பேர் வந்து ஜாதி வெறியர்களாக போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். இதற்கு இதுவரை இந்த திமுக அரசு எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து, பேராபத்து இருக்கிறது என்றால் முதலமைச்சர் ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் இருப்பதே கூட்டணியின் பிளவை தொடங்கியிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். பொறுத்திருங்க. 136 கொடி கம்பங்கள் விசிகா தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 3800க்கும் மேற்பட்ட பதாகைகள் இந்த ஆட்சியிலே கூட்டணியிலே கிழித்து எரியப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பரிகாரம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் எடுக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஓகே சார். அடுத்தபடியா அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன அரசியல் மாற்றம் ஏற்படுறதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலா சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி.